அதாவது பாஜக மீது சந்தேகம், தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம்லாம் எல்லாருக்குமே இருக்கும். சந்தேகத்தை வச்சு என்ன பண்றது? உங்களுடைய பொறுப்பு என்ன, உங்களுடைய கடமை என்ன, எதிர்கட்சிகளுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, அதை நீங்க செஞ்சீங்களா? ஒரு கட்சி, பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சி, அவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யத்தான் செய்வான். சரி, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு தான். அது 100% புனிதமான அமைப்பு கிடையாது. ஒரு பெரிய தூய தன்மை கொண்ட அமைப்புலாம் கிடையவே கிடையாது. தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சி. தேர்தல் ஆணையர் யார் நியமிக்கிறார்? ஆளுங்கட்சி. மத்திய ஒன்றிய அரசாங்கம் யாரோ பிரதமர் தலைமையிலான குழு தான் நியமிக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இப்படி ஒரு குழு தான் நியமிக்கிறார். அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கிறது யாரு? அப்ப என்னன்னா, அரசியல் சாராம ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிலாம் செயல்படுற அளவுக்கு தூய்மையான ஒரு தேர்தல் ஆணையம்லாம் இல்ல. பாஜக ஒரு தூய்மையான அரசியல் கட்சி இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? மத்தியில 2004 2014 வரைக்கும் ஆட்சி நடத்தும் போது கூட உங்களுக்கு பிஜேபியை பத்தியோ, பிஜேபி எவ்வளவு தூரம் செயல்படுவாங்க அப்படிங்கறத பத்தியோ எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? நீங்க எதுவுமே செய்யலையா? நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனத்துல நீங்க நேர்மையாக நடந்திருக்கலாம். நீங்க தேர்தல் ஆணைய விஷயத்துல நீங்க நேர்மையாக நடந்திருக்கலாம். ஆனா அவங்களும் நடப்பாங்கன்னு நீங்க எப்படி எதிர்பார்த்து எப்படி கோட்டை விட்டீங்க? காங்கிரஸ் நல்லவன்லாம் நான் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன், வல்லவனாவது இருந்திருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. 10 வருஷம் உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, உங்கள் கையில் தான் நாடே இருந்துச்சு. 10 வருஷமா எல்லாமே இருந்தும் கூட கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவங்களும் இப்பவும் அவங்க நினைச்சா செய்ய முடியும். இப்பவும் அவங்க நினைச்சா சாதாரண சொல்றேன், இவ்வளவு நாள் கோட்டை விட்டு அதை விட்டுருங்க, இப்போவாவது உங்களுடைய கடமையை ஒழுங்கா செய்யறீங்களா அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். இப்போ வரைக்கும் செய்யலை. அப்போ பிஜேபி ஜெயிக்க தான் செய்யும். மோடி வெற்றியோ, அமித்ஷா வெற்றியை ராகுல் காந்தியால் தடுக்கவே முடியாது. ஏன்னா பிரச்சனை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. உங்கள்கிட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் கை நீட்டுவது திசை திருப்பக்கூடிய வேலை. அது அப்படிதான் நான் பார்க்குறேன்.